Hello dear students, welcome to all. So 12th standard mathematics chapter 1. Yes, so chapter 2 பார்த்துட்டு தான் நம்ம chapter 1 பார்க்கறோம். chapter 2 வந்து ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். அதனால வந்து செகண்ட் சாப்டர் பார்க்கலாம் அப்படின்னு செகண்ட் சாப்டர் பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து மே மந்த். ஆக்சுவலா இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்றதே கொஞ்சம் லேட் தான் இது, சரிங்களா? நீங்க நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஏப்ரல் மந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரி, படிக்க ஸ்டார்ட் பண்ணல சார், பரவாயில்ல விட்டுருங்க, மே மந்தாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் வேற ஏதோ ஒரு சேனல் பார்த்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்றதுங்க. இதுவே வந்து நீங்க லேட் தான், சரிங்களா? எஸ், டெஃபினட்டா எல்லாருமே வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் நாம வந்து மே மந்த்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். பண்ணிடலாமா? எஸ். என்ன சார் ஃபர்ஸ்ட் சாப்டர்? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ இதுல வந்து எக்ஸசைஸ் 1.1ல இருக்க ஃபர்ஸ்ட் சம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன சார் கொடுத்திருக்காங்க? ஃபைண்ட் தி அட்ஜாயின்ட் ஆஃப் தி ஃபாலோயிங். சோ கொடுத்திருக்க क्वेश्चनக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இதுல வந்து ஒரு 3 क्वेश्चन கொடுத்திருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போறோம். ஆக்சுவலா 2/2 மேட்ரிக்ஸா இருந்தா அத ஒரு மெத்தட்ல போடணும், 3/3 மேட்ரிக்ஸா இருந்தா அத வந்து ஒரு மெத்தட்ல போடணும். ஓகேங்களா? எஸ். சோ இந்த மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்படின்றதால நாம கொஞ்சம் பொறுமையாவே போலாம், சரிங்களா? எஸ். பாருங்க, நமக்கு தெரியும் ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்க. சோ இதுதான் வந்து ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நவ் இதை வந்து டயகனல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு தெரியுதுன்னா ஆல்ரெடி. எஸ், ஃபைன், போயிடலாமா? எஸ். சோ அப்ப கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கோம். என்ன கொடுத்திருக்காங்களோ அதை வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபைன், -3 4 6 2 கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். நவ் அட்ஜாயின்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின்ட், சோ அட்ஜாயின்ட் நம்ம ஷார்ட்டா ஏடிஜே அட்ஜ் அப்படின்னு போட்டுக்கோம், சரிங்களா? எஸ். சோ 2/2 மேட்ரிக்ஸ், 2/2 மேட்ரிக்ஸ் தெரியல. சோ 2 காலம் தென் 2 ரோ, அதனால 2/2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 3 காலம் 3 ரோ இருந்துச்சுன்னா 3/3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ 2/2 மேட்ரிக்ஸ்ல அட்ஜாயின்ட் நம்ம இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அப்படி சார் ரொம்ப ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ டயகனல் எலிமெண்ட் அப்படின்னு நமக்கு தெரியல. இது டயகனல் எலிமெண்ட், இதெல்லாம் டயகனல் எலிமெண்ட். சோ டயகனல் எலிமெண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க போறோம். which means of 2 இங்க போயிடும், -3 இங்க வந்துடும். பண்ணிடலாமா? சோ அப்ப இந்த 2 வந்து இங்க போயிடும், இந்த -3 இந்த இடத்துல வந்துடும். சாரி. சோ ரிமைனிங் இருக்க எலிமெண்ட், ரிமைனிங் எந்த எலிமெண்ட் இருக்கு பாருங்க, ரிமைனிங் தானே இருக்கு. ரிமைனிங் இருக்க எலிமெண்ட் ஒன்லி சேஞ்ச் சைன், சைனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போறோம். அப்போ +4 இருந்துச்சுன்னா -4, +6 இருந்துச்சுன்னா -6. இன்கேஸ் இங்க -4 இருந்துச்சுன்னா அதை +4 அப்படின்னு எழுதிருப்போம். சைனை வந்து சேஞ்ச் பண்ண போறோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சோ இதுதான் வந்து 2/2 மேட்ரிக்ஸுக்கு அட்ஜியை ஃபைண்ட் அவுட் பண்றது. ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல செகண்ட் क्वेश्चन பார்ப்போம். Thank you to all. Bye bye.